அனைவருக்கும் வணக்கம். முருகப்பெருமானின் அருளால் ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த 2025 முடிவதற்குள் உங்களுடைய வாழ்க்கையில் பல அற்புதமான மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்குது. வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பொதுவாக ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. ரிஷபராசியில் பிறந்தவர்களுடைய குணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, ராசி மண்டலத்தை காலபுருஷன் என்னும் உருவமாக கொண்டால் மேசராசி கபாலம் என்பது போல இந்த ரிஷபராசி முகமாகும். சகல கலைகளுக்கும் அழகுக்கும் அதிபதியான சுக்கிரன் உங்களுடைய ராசியின் அதிபதியாக வருவதால் இந்த ராசிக்காரர்கள் முக அழகுக்கு முக்கியத்துவம் அளிப்பாங்க. சுக்கிரன் உங்களுக்கு வசீகர தோற்றத்தை தருவார். புத்தக வாசிப்பு உங்களுக்கு பிடித்தமான ஒன்று. ரிஷபராசியில் பிறந்த உங்களை எதிர்த்து போராடுவது கடினம். உங்களை எதிர்ப்பவர்கள் தான் தோற்று போவாங்க. எதிரிக்கு எப்பொழுதுமே நீங்கள் சவாலாக இருப்பீங்க. ஆனாலுமே நீங்கள் இயல்பிலேயே சாதுவாக இருப்பீங்க. மற்றவர்களுக்கு உதாரணமாக நீங்கள் திகழக்கூடியவர்கள். உங்களின் செயல்பாடுகள் மற்றவர்களை சிறந்ததொரு வழிகாட்டுதலை தரும். பொது காரியங்களில் உங்களுக்கு மிகுந்த ஈடுபாடு இருக்கும். அதே போல் எந்த ஒரு பொது விஷயத்திலுமே வந்தோம் போனோம் என இல்லாமல் எல்லா வேலைகளுமே முன்னின்று நீங்கள் செய்வீங்க. எந்த ஒரு விஷயத்திலும் தனக்கென காரியம் சாதித்து நினைப்பதை தங்களுக்குள் பிடிக்காது. உடனிருப்பவர்களுடன் சேர்ந்து முன்னேறுவதை முன்னேற்றம் என்பது தங்களின் சித்தாந்தமாக இருக்குது. ராசிக்கு 2ஆம் இடமான வாக்குஸ்தானத்தில் புதன் வராரு. ஆகவே எதையுமே சூட்சுமமாக புரிய வைப்பதில் நீங்கள் சாமர்த்தியம். உங்களின் எண்ணத்தை முகக்குறிப்பிலாயே எளிதிலே உள்ளவர்கள் புரிந்து கொள்வாங்க. அதே போன்று மற்றவர்களை கணிப்பதில் நீங்கள் கில்லாடி. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எப்படிப்பட்ட கிரகநிலை இருக்குது அப்படின்னு பார்த்தா, பண வரவுக்கு குறைவு இருக்காது. ஆனால் அவ்வப்போது சிறு சிறு குழப்பங்கள் தோன்றுவதன் காரணமாக சற்று சோர்வாக நீங்கள் காணப்படுவீங்க. குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்றுவதில் நீங்கள் சற்று தாமதம் ஏற்படலாம். சகோதர வகையில் சில பிரச்சனைகள் ஏற்படலாம். அனுசரித்து செல்வது அவசியம். பிள்ளைகளால் ஏற்பட்டு வந்த தேவையற்ற செலவுகள் உங்களுக்கு குறையும். பழைய கடன் விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேணும். அலுவலகத்தில் உங்களுக்கு பணி சுமை இருக்கும் வேலையில் இருந்து வேறு வேலைக்கு இப்பொழுது நீங்கள் முயற்சி செய்ய வேண்டாம். அலுவலகத்தில் சக பணியாளர்களை நீங்கள் அனுசரித்து செல்ல வேண்டும். வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட உங்களுக்கு லாபம் கூடுதலாக கிடைச்சிருக்கு. பணியாளர்களை நல்ல முறையில் பணி செய்வாங்க. குடும்பத்தில் நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு சற்று பொறுப்புகள் கூடுவதால் சோர்வு உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுது. செலவுகள் உங்களுக்கு அதிகரிப்பதால் சிறு சேமிப்பு கரையக்கூடிய வகையில் இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்குது. மீனாட்சி சுந்தரேஸ்வரரை வழிபட உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டாகும். இந்த காலகட்டம் திங்கள் வரை நீங்கள் சப்தஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சூரியனால் உங்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடி முடியும். பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும். இழுபறியாக இருந்த வேலை முடியக்கூடிய வகையில் உங்களுக்கு கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. பொதுவாக ரிஷபராசிக்காரர்களுக்கு மிக முன்னேற்றகரமான பலன்கள் கிடைச்சிருக்கு. சில இடங்களில் வேலையில் சிறு சச்சரவு உண்டாகும். சில இடங்களில் போராட்டமாக நீங்கள் உழைக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கும். உத்தியோக ரீதியாக உங்களுக்கு பதிவு உயர்வு வளரலாம். ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் உடனே உங்களுக்கு நடக்கும். வியாபாரத்தில் விற்பனையும் செல்வமும் உங்களுக்கு அதிகரித்து வங்கி இருப்பு அதிகரிக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. புதிய முயற்சிகளை நம்பிக்கையோடு நீங்கள் ஈடுபடலாம். குடும்பத்தில் இருந்து வந்த சிரமங்கள் நீங்கி உங்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கும். பிள்ளைகளால் உங்களுக்கு மன நிம்மதி அடையக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. உத்தியோகத்தை பொறுத்தவரை இந்த காலகட்டம் அலுவலகத்தில் உங்களின் வேலை திறமைகள் பாராட்டும்படியாக இருக்கு. பதவி ஏற்றம் ஊதிய உயர்வு பெறுவதற்கான வழி உண்டாகலாம். வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கக்கூடியதாகவும் உங்களுடைய தொழிலை மேம்படுத்த தொழில்நுட்பத்தோடு நீங்கள் செய்யலாம். குடும்பத்தில் இருந்த சர்ச்சைகள் அகலக்கூடியதாகவும் பிள்ளைகளால் மன நிம்மதி மகிழ்ச்சி உண்டாகக்கூடியதாகும். பெரியோர்களுடைய ஆதரவு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. கலைத்துறையில் திரைப்படத்துறையில் சாதனை நீங்கள் படைப்பீங்க. சின்ன துறையில் நீங்கள் பிரகாசிக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. புதிய முதலீடுகளை மிக நம்பிக்கையோடு நீங்கள் செய்யக்கூடிய வகையிலும்
உங்களுக்கு கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. ஜோதிட ரீதியாக உங்களுக்கு நன்மை தீமை கலந்த பலன்களை கொண்டு வரும். கேது 4ல் இருப்பதால் தாயாருக்கு மருத்துவ செலவு செய்ய வேண்டிய ஒரு நிலை ஒரு சிலருக்கு ஏற்படலாம். வியாபார விஷயத்தில் நீங்கள் அசட்டியாக செயல்பட வேண்டாம். புதிய முதலீடுகளை திட்டம் போட்டு நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு அற்புதமான நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையிலும் கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் கொண்டு வரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாக ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே கார்த்திகை 2, 3, 4 பாதம், ரோகிணி, மிருகசீரிச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு நன்மைகள் ஏற்படும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். கிரகநிலை எப்படி இருக்குன்னு பார்த்தா தைரிய வீரிய ஸ்தானத்தில் குரு, சுகஸ்தானத்தில் கேது, ரண ருண ரேகஸ்தானத்தில் புதன், சப்தஸ்தானத்தில் சூரியன் சுக்கிரன், அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய், தொழில் ஸ்தானத்தில் சனி, ராகு என கிரகநிலைகள் இருப்பதால் உங்களுக்கு கோபமான பேச்சு டென்ஷன் குறையக்கூடியதாகும். எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் தாமதம் உண்டாகக்கூடியதாகும். சகோதரர் வகையில் உங்களுக்கு நம்பிக்கை உண்டாகலாம். மனதில் உங்களுக்கு துணிச்சல் ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் பணியாளர்களின் மூலம் நன்மைகள் கிடைக்க பெறுவாங்க. லாபம் உங்களுக்கு கூடும். எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு கிடைச்சிருக்கு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பரபரப்பு நீங்கி அமைதியான பணிகளை கவனிப்பாங்க. சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கக்கூடியதாகும். கணவன் மனைவிக்கு இடையிலே இருந்த சங்கடங்கள் தீரக்கூடியதாகும். பிள்ளைகள் கல்வி பற்றிய கவலை நீங்கக்கூடியதாகும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி நீங்கள் முயற்சிப்படுவீங்க. பெண்களுக்கு எடுத்த காரியத்தை எப்படியுமே முடித்துவிட வேண்டும் என்பதில் மன உறுதி காணப்படலாம். கலைத்துறையில் கொடுக்கல் வாங்கல் விவகாரங்களில் நீங்கள் கூடுதலாக கவனமாக இருக்க வேண்டியது நல்லது. அரசியல் துறையில் முன்னேற்றம் காண எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு கிடைச்சிருக்கு. மாணவர்களுக்கு கல்வியில் மனக்குழப்பம் நீங்கி படிப்பில் கவனம் செலுத்த வேண்டும். கார்த்திகை 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்கு இடையில இருந்த வேற்றுமை நீங்கும். சகோதரர்களுடன் நீங்கள் கவனமாக பேசி பழகுவது நல்லது. பிள்ளைகளால் உங்களுக்கு டென்ஷன் ஏற்பட்டு நீங்கும். ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமாக இருப்பது இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்லது அப்படின்னே சொல்லலாம். விருந்தினருடைய வருகையால் உங்களுடைய வீட்டில் விழா காலம் போகணும். உறவினர்களின் ஒற்றுமை ஓங்கும். மிகவும் அன்பு காட்டும் பெண்களின் ஆதரவால் உங்களுக்கு லாபம் ஏற்படலாம். குழந்தைகளுடைய சுட்டித்தனம் மற்றும் சேட்டைகளை கண்டு மனம் மகிழ்ச்சி அடையக்கூடியதாகும். அரசு வகையில் எதிர்பார்க்கும் உதவிகள் கிடைத்து ஏற்றம் உண்டாகக்கூடியதாகும். தம்பதிகளுக்கிடையே கோபம் மறைந்து சமாதானமாக இணைந்து பேரின்பம் அடைவது உறுதி. உங்களுடைய தொழிலில் எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் அடைய நீங்கள் புத்தி கூர்மையை கடைபிடிப்பீங்க. மேடை பேச்சாளர்கள் தங்களுடைய பேச்சின் மூலம் வருமானத்தை ஈட்டுவாங்க. கொடுத்த கடனை திருப்பி பெறுவதில் உங்களுக்கு சிக்கல் ஏற்படலாம். இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்குது. எதிர்பார்த்த தனவரவு உங்களுக்கு ஏற்படலாம். பக்தி பிரகாசங்கள் கேட்பதில் உங்களுக்கு ஆர்வம் ஏற்படும். புதிய வியாபார தொடர்புகள் மூலம் லாபம் அதிகரிக்கும். பிறருடன் கோபத்தால் நீங்கள் துர்வார்த்தைகளை கேட்டிருப்பது பேசாமல் இருப்பதும் நல்லது. சகோதரர்களிடமிருந்து எப்பேற்பட்டதாகவும் நீங்கள் அனுசரித்து செல்வது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்குது. பிறருடன் கடன் வாங்கும் நிலை ஏற்படும். வேலை விஷயமாக அரசிடம் இருந்த எதிர்பார்த்த தகவல்கள் உங்களுக்கு வந்து சேரும். வியாபாரத்தில் நீங்கள் திட்டமிட்டபடி விரிவாக்கங்கள் செய்து முடிப்பீங்க. இதன் காரணமாக வருவாய் ஓரளவு அதிகரிக்கக்கூடியதாகும். மாணவர்கள் போட்டி பந்தயங்களில் வெற்றி பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்ப்பாங்க. மிருகசீரிசம் 1, 2 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு புண்ணியத்தல யாத்திரைகள் சென்று நீங்கள் மகிழ்ச்சி அடைவீங்க. சிலருக்கு பாசமிக்க உறவுகள் பிரிந்து வாழ நேரிடலாம். பெண்களால் ஆதாயம் ஏற்படும். ஆரோக்கியத்தில் அக்கறையாக இருக்க வேண்டியது நல்லது. தந்தை வழி உறவுகளால் வீண் தொல்லைகள் ஏற்படலாம். நண்பர்களுடன் நீங்கள் கவனமாக பழக வேண்டியது இந்த காலத்தில் உங்களுக்கு நல்லது அப்படின்னே சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டம் உங்களுக்கு எண்ணியதை எப்பேற்பட்டாவது செயல்படுத்த வேண்டும் என்று செயல்படுவீங்க. கோபத்தை குறைத்து கொள்வது நல்லது. வீண் பகை உண்டாகலாம். எனவே கவனமாக செயல்படுவது இந்த காலத்தில் உங்களுக்கு நல்லதாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்தவர்களுடைய செய்கைகள் உங்களுக்கு கோபத்தை தூண்டுவதாக இருக்கலாம். அனுசரித்து செல்வதும் நல்லது. நவ கிரகத்தில் சுக்கிர பகவானை நீங்கள் வழிபட்டு வருவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். நல்ல ஒரு மாற்றம் ஏற்படலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.